இப்போ பார்த்தீங்கன்னா அம்பர்லா சுடிதார் தான் நம்ம தைக்க போகிறோம். மேல் டாப் அடிக்க போகிறோம். உங்களுக்கு தைக்க தெரியலைன்னா கவலை விடுங்க, நம்ம சொல்லித்தரோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்தை சுற்றி இப்படி தையல் போடுறீங்க. மெயின் கிளாத்துக்கு மேலே லைனிங்கை வச்சு இப்படி கழுத்தை சுற்றி ஒரு தையல். இந்த மாதிரி தையல் போட்டுட்டு இந்த மாதிரி மெயின் கிளாத் தெரியுதுங்களா, இதை வந்து ஃபஸ்ட்டு வெட்டி விட்டுருங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த கிளாத்தையெல்லாம் வெட்டி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை சுற்றி ஃபஸ்ட்டு இப்படி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி கொடுக்குறது எதுக்குன்னா நல்லா திரும்பி கொடுக்கும், அதுக்காக. இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது இந்த லைனிங் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனிங் கிளாத்துக்கு மேலே பார்த்துக்கோங்க, உள்ளே இருக்க பிசுறு வந்து லைனிங் கிளாத் மேலே தெரியணும். இப்படி வச்சு இப்படியே தையல் போட்டுறீங்க. இதுக்கு பேர் படிமான தையலுங்க. இந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா துணி வந்து உள்ளே திரும்பி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது மேலே நம்ம படிமான தையல் போடுறோம். இப்போ அந்த தையல் போட்டிங்களா, போட்டதுக்கப்புறமா பார்த்துக்கோங்க, இந்த கிளாத்தை அப்படியே சுற்றி மேல் தையல் போட்டுறோம். நம்ம உள்ளே இருக்க துணி வந்து வெளியே தெரியக்கூடாது, அந்த மாதிரி போட்டுருவீங்க. இப்போ இதை அடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி சுற்றியாக அவுட்லைன் கொடுத்துட்றீங்க. 2 கிளாத்தையும் ஒன்றா வச்சு தையல் போடுறீங்க. இப்போ இதெல்லாம் நல்லா இழுத்து நீவி விட்டு அடிச்சிங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் துணி வந்து தூக்கி கொடுக்காம கரெக்டாக ஒரு தையல். இதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்குல்ல, இந்த கிளாத்தெல்லாம் இப்போ வெட்டிடுறீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஷோல்டர் 2ஐயும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இது ஒரு கிளாத் அடித்து வச்சிட்டோமா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு கிளாத்தும் அடிச்சிட்டோம். இப்போ இதையும் என்ன பண்ணுறீங்கன்னா, கரெக்டாக இப்படி வச்சிடுறீங்க. வச்சுட்டு ஒரு 3/4 இன்ச்சு இப்படி வச்சு இந்த இடத்துல டபுள் ஸ்டிச் கொடுக்குறீங்க. இப்படியே நெட்டை அடிச்சிருங்க. இது மேலேயே 2 தையல் போட்டுருங்க. இந்த இடத்துல டபுள் ஸ்டிச் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், அடிச்சுட்டு நான் சும்மா கொஞ்சமாக வெட்டி கீழே போட்டுருவேன். இந்த மாதிரி ஒரு 3/4 இன்ச்சுக்கு அடித்தோம் அப்படின்னா ஷோல்ட்ரு வந்து லூஸ் ஆகாமல் தொங்காமல் இருக்குங்க. ஒரு சிலருக்கு பாருங்கள் ஷோல்ட்ரு கலண்டு வர மாதிரியே இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் கலண்டு வராது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கை அடிச்சுட்டு கையை வந்து ஜாயின் பண்ணலாங்க. இப்போ அடுத்தது கை அடிக்க போகிறேன். கை பார்த்தீங்கன்னா இப்படி நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை போடுறீங்க. போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருப்போம், அந்த 1/2 இன்ச்சுக்கு இப்படியே ஒரு தையல் போடுறீங்க. தையல் போட்டு இது மேலே படிமான தையல் பார்த்துக்கோங்க. எப்பயுமே லைனிங் மேலே தான் படிமான தையல் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேல் பக்கத்தில் அப்படியே ஒரு தையல் போட்டுறீங்க. கீழே நம்ம என்ன லைனிங் போட்டு தைக்கிறோங்கிறது மேலே தெரியக்கூடாதுங்க, அந்த மாதிரி தையல் போடணும். இப்போ தையல் போட்டுட்டு இப்போ பாருங்கள் சுற்றியே அப்படியே அவுட்லைன் போடுறீங்க. இப்படி நல்லா நீவி விட்டுருங்க. நம்ம இன்றைக்கி தைக்கிறது வந்து ஒரு சேலையிலேருந்து தாங்க நம்ம தைக்கிறோம்.
மாதிரி தைச்சிட்டு இதை சுற்றி இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா வெட்டிடணும். இப்போ அடுத்தது நம்ம அடிச்சிடறோம். இந்த மாதிரி நம்ம தைச்சிட்டு இப்படியெல்லாம் வெட்டி விட்டுக்கலாங்க. அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக துணி விட்டு வெட்ட சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, கரெக்டாக வெட்டணும் அப்படின்னா நமக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம தைக்கையில் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நடுவில் நாச்சு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கை ஜாயின் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் நாச்சு போட்டிருக்கேனா, இப்போ பாருங்கள் இப்படி சென்டராக வச்சுக்கோங்க. நான் வந்து 2 தையல் போடுவேங்க கைக்கு, நீங்களும் 2 தையல் போடுங்க. கை அடிக்கிறப்போ இந்த கிளாத் எல்லாம் இப்படி கீழே இழுத்து விட்டு தைச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தைக்கிறதுக்கு. அப்போ தான் எங்கனையுமே சுருக்கு பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி உள்ளே தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி அடிச்சிருங்க. அடித்து கொண்டுட்டு வந்து கரெக்டாக அந்த சென்ட்ரலேயேன்னு நாச்சு போட்டு நிப்பாட்டிக்கோங்க. இப்போ நம்ம கை அடித்ததை காமிக்கிறேன், எப்படி அடிச்சிருக்கோங்கிறது பாருங்கள். தெரியுதுங்களா? எங்கேயுமே சேர்த்தே வந்திருக்காது, கரெக்டாக வந்திருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கையை வச்சிடலாம். இப்போ இந்த கையோட சென்டர் பார்த்துக்கோங்க, நாச்சு போட்டுட்டேன். கரெக்டாக இந்த கிளாத்தையும் ஒன்றா இப்படி வச்சிங்க அப்படின்னாலேன்னு தையல் வந்துடுங்க ஒரே மாதிரி. இந்த சென்டர்லேருந்து இப்படி ஒரு சைடில் போட்டுருங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ராவாக அந்த நூல்லாம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வெட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம 2 சைடுமே கை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இது முடிஞ்சுங்க. இப்போ ஃப்ரண்ட்டு முடிச்சிட்டோம். நம்ம அடுத்தது பேக் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதையும் ஜாயின் பண்ணுறது மட்டும் சொல்லித்தரேன். இப்போ நம்ம இப்போ பாருங்கள்,
இப்போ இந்த ஃப்ராக் தான் அடிக்க போகிறோம். இப்போ இது ஒரு கிளாத்து, இது ஒரு கிளாத்து, 2 கிளாத்தையும் தனித்தனியாக எடுத்துடலாம். தனித்தனியாக எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி உள்ளே போட்டு ஜாயின் பண்ணிடுறீங்க ஃபஸ்ட்டு. இந்த கிளாத்தையும் இந்த கிளாத்தையும் இப்படி ஒன்றா வச்சு இதை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ உள்பக்கம் தாங்க தையல் போடுறேன் நான். என்ன பண்ணுறேன்னா இந்த சைடு இருக்கிற கிளாத்லையும் ஜாயின் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாத்தை இது கூட லைட்டாக ஒரு மடக்கு மடக்கி இது கூட வச்சு இப்படி ஜாயின் பண்ணிடுறீங்க. நல்லா நீவி விட்டுக்கோங்க, இல்லைன்னா சுருண்டு போய் நின்றுக்குறோம். நம்ம எப்போயும் அம்பர்லா இது அடிக்கிறோம் அப்படின்னா, அம்பர்லா ஃப்ராக் அடிக்கிறோம்னா ஒரு கைடு ஒன்று மாட்டியிருப்பேங்க. இன்றைக்கி அந்த கைடு மாட்டாமல் தான் அடிக்கிறேன். இப்போ மேல் டாப்பையும் கீழே இருக்கிறதையும் ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைடு அடிச்சிட்டோம். சைடு அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தாங்க அம்பர்லா ஃப்ராக் தைக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இப்படி தான் வரும். இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.